நண்பர்களே, ரகமாத்தினதுக்கு அப்புறம் என் தறி செஞ்ச சம்பவம் 2 நாடா ஒட்டுக்கா உள்ள உக்காந்துட்டு இருக்குது. சரி, இப்போ இதை சரி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், அப்படியே அப்படியே வளைஞ்சு அழகாக இருக்குதுல்ல. டேய், நீ வசமா சிக்கிக்கிட்ட. இப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே. வேலை தறியா பின்னாடி தள்ளுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா நாடா எப்படி இருக்குது? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த நாடா பண்ணை நடுவில் போய் மாட்டிக்கிச்சுங்க. சீலையை முன்னாடி அணைச்சி விட்டுட்டு இலையை நப்பி விட்டுட்டு அப்படியே போட்டு விடலாம். அவ்வளோ பெரிய பாதிப்பு வைக்கலை. பட் இருந்தாலும் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்மளுக்கு எப்போ வேணாலும் வேலை வைக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை. நான் கூட யோசித்தேன், என்னடா நம்ம தறி வேலையே வைக்காமல் ஓடுது, அவ்வளோ நல்லவனா நம்ம தறி யோசித்தேன். பட் இல்லை, இந்த தறி சொல்லிடுச்சு, நான் கேடு கெட்டவன். வேலை சிறப்பாக இருக்குதா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சு.